ஐஷு, நாளைக்கு சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க சரியா? ஞாபகம் இருக்கா எப்படி? ஆ ஞாபகம் இருக்கு. என்ன இன்னைக்கு போய் உனக்கு நோட்ஸ் அனுப்பணும் அதானே? ஆமா ஆமா, மறக்காம அனுப்பிரு. வேற நம்ம பிளான் போட்டது வேற யாருக்கும் சொல்லிராத சரியா? தெரிஞ்சிட்டனா அவ்வளவுதான், நம்மள விட அதிகமா மார்க் எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்ல இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்னை நம்புறேன்டா. நீலாம் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நேரத்துக்கு அவள்களா இருந்தா அது உடனே போய் வெளியே சொல்லிருப்பாள்வ. ஆனா நீ அப்படி பண்ண மாட்டீங்க. அதுதான்டா எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. ச்சே, ஒண்ணு போய் நான் முதல்ல ஃப்ரெண்ட் பிடிக்காம விட்டுட்டேன் பாரு. நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? சரி தீப்தி, நான் போயிட்டு வரேன். சரிடா, பாத்து போயிட்டு வானே. பாத்து மெதுவா மெதுவா, எங்கேயும் கல்லு தட்டி விழுந்துறாத. அப்படி யார் எனக்கு நோட்ஸ் அனுப்புவா? நம்ம வேலை இன்னைக்கு நல்லா முடிஞ்சது. இனி வீட்டுக்கு போய் படிக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். திடீர்னு படிக்க ஆரம்பிச்சா வீட்ல எல்லாரும் பயந்துருவாங்களே. ஒரு நாள் பயப்படுவாங்க, அப்புறம் பழகிரும். இனி நான் படிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன தடை வந்தாலும் சரி, அதெல்லாம் தள்ளி போட்டு முன்னேறி போவேன். சரி, இப்போதைக்கு முன்னேறி இந்த வழியா போவோம். ஏன்னா என் வீட்டுக்கு இந்த வழியா தான் போகணும். எம்மா, இந்த பேக் என்ன வெயிட்டா இருக்கு? இவ்வளவு வெயிட்டாவா நம்ம பேக் இருக்கும்? வாய்ப்பில்லையே. தீப்தி, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நில்லு, போயிராத. அவ வாய்ஸே தான், அவளே தான். என்னடி வாய்ஸ் இது? சொல்லு, என்னாச்சு? எதுக்குன்னு கூப்பிட்டா? நான் வேற அவசர அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சரி, டக்குன்னு என்னன்னு சொல்லு, வீட்டுக்கு போய் படிக்கணும். இந்த பாரு, என்கிட்ட நோட்ஸ் அனுப்புன்னு மட்டும் கேட்றாத. என்னாலலாம் அனுப்ப முடியாதுப்பா. வேணும்னா ஜானிஸ் கிட்ட கேட்டுக்க. அது இல்ல தீப்தி. புரியுது புரியுது, நீ என்கிட்ட தான் கேட்க வரேன்னு புரியுது. நான் நோட்ஸ் நல்லா எழுதிருப்பேனா, ஆனா என்னால அனுப்ப முடியாது. வேணும்னா என் நோட் வாங்கிட்டு நீ போய் ஜெராக்ஸ் எடுத்துக்க. நாளைக்கு வேணா என் நோட்டை கொண்டு வரவா? ஆனா பத்திரமா கொண்டு வந்துடணும் சரியா? நெல்லு, உனக்கு எடுத்தாரேன். எம்மா, இந்த பேக் வேற தூக்கவே முடியல. சரி, என்ன நோட் வேணும்னு சொல்லு. எனக்கு நோட்லாம் வேணாம் தீப்தி. இப்பதான் புரியுது, மேக்ஸ் டீச்சர் தந்த அசைன்மெண்ட் கேக்குறியோ? இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு அவ பென்சில களவாண்டது தெரிஞ்சிட்டோ? சரி, சமாளிப்போம். எடி, உனக்கு ஏதாச்சும் பென்சில் ரப்பர்னு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு சரியா? எங்க வீட்ல மழை போல குவிஞ்சிருக்கு. எங்க அப்பா ஃபாரின்ல வேற இருக்காரா, நிறைய கொண்டு வருவாரு. ஓ அப்படியேடி, எனக்கு பென்சில்லாம் வேண்டாம். அப்ப ரப்பரு? அதுவும் வேண்டாம். அப்ப உனக்கு நான் களவாண்டவன் பென்சில் தான் வேணுமா? என்னது, எந்த பென்சில்? ஐயா, அவளுக்கே தெரியல. நம்ம எதுவும் சொல்லி மாட்டிர கூடாது. எடி, அந்த பேக் கொண்டா. எது பேக்கா? நான் எதுக்கு என் பேக் தரணும்? ஓ, அப்ப நீ என் மேல சந்தேகப்படுறியா உன் பென்சில் களவாண்டிட்டேனே? சரி சரி, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்தா என் பேக் எடுத்துக்க, இந்தா வச்சுக்க, நீயே வச்சுக்க. எடி இல்ல, அப்படி இல்ல. இல்ல இல்ல, பரவாயில்ல, நீயே வச்சுக்க. இந்தா. இல்லடி, நீ வச்சிருக்க பேக் என் பேக், நீ தெரியாம எடுத்துட்டு போயிட்ட. அது சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். உன்னோட பேக் என்கிட்ட இருக்கு. யாரை ஏமாத்தலாம்னு பாக்க? உண்மையாடி, இதுதான் உன் பேக். நீ வச்சிருக்கிறது என்னோடது. சரி, அப்போ நீ எப்படி என் பேக்னு அதை கண்டுபிடிச்ச? நான் தூக்கி பார்த்தேன்னா ரொம்ப வெயிட் கம்மியா இருந்துச்சு. சரி, அப்ப இது தீப்தி பேக்கா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஓ, சைலண்டா